மாதவரம் தொகுதிக்குட்பட்ட ஆவடி புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் தெருக்களில் மழைநீரானது தேங்கியுள்ளது. சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம் எட்வர்ட். விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. மாதவரம் தொகுதிக்குட்பட்ட முழுவதுமாக சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மாதவரம் தொகுதிக்குட்பட்ட வில்லிவாக்கம் ஒன்றிய பகுதியான ஆவடி புதிய கன்னியம்மன் நகர் பகுதி. இந்த பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளது. இந்த பகுதிகளில் ஒரு தெருக்களில் கூட முறையான சாலைகள் அமைக்கப்படவில்லை. செம்மண் சாலைகள் மட்டுமே உள்ளது. சிமெண்ட் சாலைகளோ தார் சாலைகளோ எதுவுமே அமைக்கப்படவில்லை. இந்த தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் இல்லாத பகுதிகளில் செம்மண் சாலைகள் முழுவதுமாக மழை வெள்ளமானது தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக முடங்கியுள்ளது. முழங்கால் அளவுக்கு ஒரு சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீரானது தேங்கியுள்ளது. சாலைகளில் கழிவரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட ஆவடி புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் தெருக்களில் மழைநீரானது தேக்கமடைந்துள்ளது. சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் தெருக்களில் மழைநீரானது தேங்கி காணப்படுகிறது. பல்வேறு தெருக்களில் உரிய சாலைகள் இல்லாததால் செம்மண் சாலைகளாகவே நீண்ட காலமாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் தெருக்களில் தேங்கியுள்ளது மழைநீர். சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரியமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் தெருக்களில் மழைநீரானது தேங்கியுள்ளது. பல்வேறு தெருக்களில் உரிய சாலைகள் இல்லாமல் செம்மண் சாலைகளாகவே நீண்ட காலமாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.